அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஒன்றில் நம்ம மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். சிறு வினாக்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பெரு வினாக்களில் எந்த இடத்துல உட்புகுத்தி எழுதணுன்றது நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுவீங்க எல்லா வீடியோவும் பார்த்ததுக்கு அப்புறமா. ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன? ஒப்பந்தத்தில் அந்நியர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு ஒப்பந்தம் எழுது, ஒரு கான்ட்ராக்ட் எழுது, அந்த கான்ட்ராக்டுக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் மிக எளிமையாக புரிய வரும் நான் நம்புகிறேன். ஒரு எக்ஸாம் ஹால் இருக்குது, ஒரு தேர்வு அறை இருக்குது. அந்த தேர்வு அறைக்குள்ளே ஆல் டிக்கெட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட். ஸோ அதன் அடிப்படையில் ஒவ்வொருவராக பார்த்தீங்கன்னா அரே ஆகிட்டே வராங்க. ஒருவர் பின் ஒருவராக உட்காந்துக்கிட்டே வராங்க. சம்பந்தமே இல்லாத ஆல் டிக்கெட் அல்லாத நபர் பார்த்தீங்கன்னா உள்ளே புகுந்துடுறாரு. தெரியாமலோ தெரிந்தோ வாட்டவர் புகுந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிறாரு. எக்ஸாமை எல்லாரும் எழுதுகிற மாதிரியே எழுதுகிறாங்க, எந்த வித குறைபாடும் கிடையாது. ஆனால் ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரிசல்ட் வராதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா இந்த கான்ட்ராக்டுக்குள்ளே இவர் இல்லை, அதன் அடிப்படையில் இவருக்கு வரக்கூடிய அந்த பயன் வராது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் இவர் அந்நியர், தட் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்னு அர்த்தம். சரி, நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நான் 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினேன், எனக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க, எனக்கு ஆன்சர் ஷீட்டை கொடுத்தாங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் இவரால் வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடர முடியாது. ஏன்னா இவர் ஒப்பந்தத்தில் அந்நியராக மாறிவிட்டார். ஒப்பந்தம் என்பது யூனிவர்சிட்டிக்கும் ஆல் டிக்கெட் கொடுத்த நபருக்கும் மட்டும்தான். சம்பந்தமே இல்லாத சி என்கின்ற நபர் உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டாரு, அதை யாரோ ஒருவர் அனுமதித்தாங்க, அவங்களுக்கு தெரியல, இல்லை வேற ஏதோ போலியான ஒரு ஆல் டிக்கெட்டை காமிச்சாரு, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இவருக்கு ரிசல்ட் வராது. அதனால் இவரால் வழக்கு தொடர முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிட்ருக்கோம் வாட் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக புரிய வரும்னு நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிட்றேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு அல்லது உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் இந்த குழு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்டில் ஒப்பந்தத்திற்குள் இல்லாதவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. இந்த ஒப்பந்தத்தில் இவர் இல்லை, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன். அதாவது கொள்கையின் அடிப்படையில் இது ரெண்டுத்தையும் தூக்கிடுங்க, வேண்டாம். கொள்கையின் அடிப்படையில் ஒப்பந்தத்தில் பங்கேற்பவருக்கு மட்டுமே உரிமை உண்டு. புரிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நான் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் நபர் நன்மை செய்தாலும் அவர் சட்ட ரீதியாக நடைமுறைப்படுத்த முடியாதுன்றதை புரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சொன்னால் உங்களுக்கு மிக அற்புதமாக புரிய வரும். அது மட்டும் அல்லாமல் இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு ஒரு எண்ண ஓட்டத்தோடு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. இதுதான் உங்களுக்கும் உங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட். உதாரணமாக ஏ மற்றும் பி, இந்த இடத்துல ஒரு 3 கேரக்டர் சொல்கிறாங்க. ஏ அண்ட் பி 2 பேருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் எழுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஏ வேலிட் கான்ட்ராக்ட். புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா பி வந்து சிக்கு பணம் செலுத்த வேண்டும், சிக்கு பார்த்தீங்கன்னா பணம் செலுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இவங்க 2 பேருக்குள்ளே போட்டுக்கிறாங்க. ஆனால் பி அவ்வாறு செய்ய தவறினால், பி பார்த்தீங்கன்னா சிக்கு பணம் கொடுக்க தவறினால் சி பியின் மீது வழக்கு தொடர முடியாது. சி இருக்கு இல்லைங்களா, சி பார்த்தீங்கன்னா பியின் மீது ஒரு வழக்கை தொடர முடியாது. ஏனெனில் இந்த ஒப்பந்தம் ஏபிக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்திற்கு சி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. இதற்கு ஒரு விதிவிலக்கும் இருக்குது, எக்ஸப்ஷன் இருக்குது. டெண்டர், அதுக்கப்புறம் ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் மேரேஜ் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் இருக்குது. டெண்டர் அண்ட் ட்ரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா பொருளை கொடுக்குறாரு, யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அதை விநியோகம் பண்ணுறாங்க, ஏ அண்ட் பி. ஆனால் சி என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா அதன் மீது பற்று வைத்து கொண்டு வழக்கு தொடர முடியும். ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடர முடியும். நான் அதற்கு எலிஜிபிளான ஆள் அப்படின்னு வழக்கு தொடர முடியும். இது ஒரு கான்செப்ட். மேரேஜ் செட்டில்மெண்ட்டில் என்ன நடக்குது? ஏ அண்ட் பி பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறாங்க.
சி என்கின்ற தகப்பனாரோ அல்லது சித்தப்பாவோ இல்லை மாமாவோ செட்டில்மெண்ட் நடக்கும்போது லாஃபுல்லாக உள்ள என்ட்ரி ஆகி அவர் வழக்கு தொடர்ந்து கூட வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸப்ஷனாக சொல்லப்படுது. கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு கேஸ் ஸ்டடி. கரெக்டாக இந்த ஒரு கான்செப்டுக்கு பொருந்துற மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். டன்லப் நியூமேட்டிக் டயர்ஸ் கம்பெனி லிமிடெட் வெர்சஸ் செல்ஃப்ரிட்ஜ் கம்பெனி இன் 1915 நடந்த ஒரு வழக்கு. இந்த கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தோடு தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். இதெல்லாம் நான் எழுதிட்டு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி 3 மணி நேரம் உங்களுக்கு பத்தாது. சாரதி லா ஸ்டடீஸுடைய எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா 3 மணி நேரம் உங்களுக்கு பத்தாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக எக்ஸாம் எழுதிடலாம். சரி, இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டன்லப் கம்பெனிக்கும் டியூ அண்ட் கோ டியூ அண்ட் கோக்கும் ஒரு ஒப்பந்தம் எழுது. என்ன ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா டன்லப் கம்பெனியுடைய ஹோல்சேல் டீலர். டன்லப் கம்பெனி டயரை மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுற டயரை அப்படியே இவங்க கிட்ட எடுத்துன்னு வந்து இறக்கிடுவாங்க. இதுதான் இவர்களுடைய டியூட்டி. இந்த டியூ அண்ட் கோ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்கும் சேல் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுடைய கான்செப்ட். அந்த மாதிரி இருக்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா சப் ஏஜென்சி வைக்கிறாரு. நிறைய ஏஜென்சியே கொடுக்குறாரு அவர் ஏரியா வாரியாக. அப்படி கொடுக்கும்போது செல்ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறார். இதுதான் கான்செப்ட், செனாரியோ இதுதான். டன்லப்புக்கும் டியூ அண்ட் கோக்கும் இருக்கிற ஒப்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஹோல்சேல் டயரை கொடுக்குறேன். ரீசெல்லராக வரும்போது, சில்லறை வியாபாரத்தில் வரும்பொழுது நான் சொல்கிற அமௌண்ட்டை விட குறைவாக நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் அந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டன்லப் டயர் கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ அண்ட் கோக் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டயரின் விலை 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு குறைவாக சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடாது. நீங்கள் பல்காக பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிங்க. ஆனால் சில்லறை வியாபாரம் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு குறைவாக நீங்கள் யாருக்கும் விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட். இந்த இடத்துல டியூ அண்ட் கோக்கும் செல்ஃப்ரிட்ஜுக்கும் கான்ட்ராக்ட். இதே கான்ட்ராக்ட் இந்த இடத்துல போடப்படுது. இதே சேம் இவங்க 2 பேருக்குள்ளே போட்ட அதே கான்ட்ராக்ட் தான். 1000 ரூபாய்க்கு குறைவாக சில்லறை வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சேம் கான்ட்ராக்ட் டியூக்கும் அண்ட் செல்ஃப்ரிட்ஜுக்கும் இருக்குது. ஆனால் செல்ஃப்ரிட்ஜ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை பிரேக் பண்ணுது. அந்த டயருடைய விலையை 800க்கோ 900க்கோ விற்கிது. இதை தெரிந்து கொண்ட டன்லப் டயர் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக செல்ஃப்ரிட்ஜுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. வழக்கும் தொடர்றாங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக டியூ அண்ட் கோக்கு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, செல்ஃப்ரிட்ஜுக்கு வழக்கை தொடர்றாங்க. ஆனரபிள் கோர்ட்டுக்குள்ளே போகுது. இந்த இடத்துல கான்செப்டை ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. என்னன்றதை பாருங்கள். டன்லப் டயர் கம்பெனிக்கும் டியூக்கும் தான் கான்ட்ராக்ட் எழுது. இந்த இடத்துல செல்ஃப்ரிட்ஜ்ன்றது டன்லப்புக்கு அந்நியர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டன்லப் கம்பெனிக்கும் செல்ஃப்ரிட்ஜ் கம்பெனிக்கும் யாதொரு ஒப்பந்தமும் எழவில்லை. அதன் காரணமாக உங்களுக்கும் டன்லப்புக்கும் டியூ அண்ட் கோக்கும் இடையே இருக்கிற அந்த கான்ட்ராக்டுக்கு செல்ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்நியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்நியருடைய கான்ட்ராக்ட் செல்லாது. உங்களுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே நீங்கள் தொடர முடியாது. இவர் உங்களுடைய நிபந்தனையை மீறவில்லை. டியூ அண்ட் கோக்கும் செல்ஃப்ரிட்ஜுக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் தான் இவர் மீறி இருக்காரு. அதனால் உங்களால் வழக்கு தொடர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மிக அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ஒப்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வழக்கு தொடர உரிமை உண்டு. ஸ்ட்ரேஞ்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், வழக்கில் அந்நியருக்கு அல்லது ஒப்பந்தத்தில் அந்நியருக்கு வழக்கு தொடர உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை தவிர்த்து வேற பெருசாக எதையுமே யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.